பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே 4 மாதம் ஓடி போயிடுச்சு. 5ஆவது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். எவ்வளோ எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், தேவைகள், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், அடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக ஜெப வாழ்க்கை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி இந்த மாதம் கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார்? யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஜோயல் சாப்டர் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க. தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்க. நீங்கள் யார் தெரியுமா? இயேசுவுடைய பிள்ளைங்க. நீங்கள் யார் தெரியுமா? உலகத்து ஜனம் கிடையாது, உன்னதோடைய ஜனம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு நியாயம் தீர்ப்பதற்காக தம்முடைய தூதர்களை அனுப்பி வச்சு அற்புதங்களை செய்திருக்கிறவர். தம்முடைய ஜனத்துக்கு உதவி செய்வதற்காக 430 வருஷத்துக்கு பின்பு நடக்கப்படுற சம்பவங்களை முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிக்கிறவர். நம்முடைய ஜனத்தை அவர் கைவிடவே மாட்டார். எல்லாரும் கைவிட்டாங்க நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது திடீர் என்று உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு அற்புதங்கள் நடக்கும். எப்படி மழை பெய்யறதுக்கு முன்னாடி நல்ல இடி மின்னல் வரப்போதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் வந்து சேரும், கிருபைகளும் வந்து சேரும், சுகமும் வந்து சேரும், ஆத்துமாக்கள் வந்து சேரும், வரங்கள் வந்து சேரும், கிருபைகள் வந்து சேரும், தயவுகள் வந்து சேரும். தேவன் கூட இருக்கும்போது அவருடைய அத்துணை ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி ஓடி வரும். நம்புறீங்க தானே? நீங்கள் ஆண்டோடைய பிள்ளை தானே? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் என்று சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வேலையில் ஒரு உயர்வை பார்க்க போகிறீங்க. திருமண தடைகள் நீங்க போகிறது. குழந்தை பாக்கியத்துக்கு நேராக கர்த்தர் அற்புதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இறக்கம் செய்ய போகிறார். உங்களுடைய லேண்ட் ப்ராப்ளம்ஸில் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். கட்டி கொண்டுக்கிற வீடுடைய விஷயங்களை கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். எனக்கு யாருமே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்கள, உங்களுக்கு யாருமே இல்லாமல் போட்டு கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் யாருன்னு தெரியுமா? நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்க, நீங்கள் ஆண்டோடைய ஜனங்க. விசுவாசிக்கிறீங்கள? அவர் தானே சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், என்னை விசுவாசிக்கிற நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்களாம் அவருடைய பிள்ளைங்க, அவருடைய ஜனங்க. நீங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக இந்த அருமையான மாதத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு வந்து சேரும். உலக ஜனங்கள்லாம் அந்த வெயிலின் தாங்க முடியாமல் எப்படி வறண்டு போயிருக்கிறாங்களோ, சரீரத்தில் வெயில் அதிகமாகும்போது சரீர உறுப்புகளெல்லாம் எப்படி வேதனை அடைகிறதோ, அதே போல் தண்ணி இல்லாமல் செடிகளும் மரங்களும் கொடிகளும் அதே போல் அனிமல்ஸும் பாதிக்கப்படுகிறதோ, அதே போல் உங்களுடைய ஆத்துமாவும் ஆவியும் சரீரமும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமாம், நீங்கள் வெட்கப்பட்டு போகிறது கிடையாது. எப்படி உங்களுடைய வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கள் சந்திச்சிங்களோ அதில் எப்படி தான் இருக்கும்? தூக்கத்தில் கண்ட சொப்பனத்தை போல உங்களுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் எல்லாம் அது 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 ஆட்டோமேட்டிக்காக நல்லா சொல்லுங்கள் பார்க்கலாம், காணாமல் போயிடும். நினச்சி பார்த்தோன்னா, நடந்த போல் இருந்துச்சுல்ல, என்னமோ தோணுச்சில்ல, என்னமோ நடந்துச்சில்ல, இப்போ தானே சொல்லுவீங்க. சில சொப்பனை பார்த்துட்டா என்னமோ ஒன்றுமே புரியலைங்க, எனக்கு என்னென்னமோ வந்துச்சு, என்னென்னமோ பிரச்சனை வந்திருக்கட்டும், வேதனைகள் வந்திருக்கட்டும், துன்பங்கள் வந்திருக்கட்டும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்களை ஆட்கொண்டிருந்த பிரச்சனைக்கு தெரியும் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்களை ஆட்கொண்டிருந்த அந்த கடனுக்கு தெரியும் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்களை ஆட்கொண்டிருந்த வேதனைக்கு தெரியும் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று. இவங்களை நம்ம இருக்கவே கூடாது, நம்மளை அழிச்சு போட்டுருவாங்க, நம்ம ஓடி போயிடுவோன்னு சொல்லி அந்த துன்பங்கள் ஓடி போயிடும், கடன்கள் ஓடி போயிடும், வேதனைகள் ஓடி போயிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களை நிரப்பும். ஏன் தெரியுமா? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க, என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, உங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கிறாரு. நம்மளை கைவிட்டதுக்காகவா அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தனும்? உங்களையும் என்னையும் கைவிட்டுட்டு நீ என்னமோ கஷ்டப்பட்டுட்டு போ,
என்னமோ துன்பப்பட்டுட்டு போ, என்னமோ கடன் வாங்கி என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு என்ன, நீ அது உன் வேலை, உன் வீடு, உன் குடும்பம், உன் சபை, உன் பிஸ்னஸ்ஸு, உன் ஜனம், உன் சொந்தம், நீ என்னமோ கஷ்டப்பட்டுட்டு போ, அதுக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறவரை நம்ம ஆண்டவர் அப்படி கிடையவே கிடையாது. என்ன பண்ணுறாரு? உனக்காக தான் ரத்தம் சிந்திருக்கிறேன், உன் குடும்பத்திற்காக ரத்தம் சிந்திருக்கிறேன், உங்களுக்காக தான் ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு ரத்தம் சிந்திருக்கிறேன், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக ரத்தம் சிந்திருக்கிறேன், என் தலையெழுத்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் மேலே ஊற்றுவதற்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீங்கள் அழகாக வாக்கு பண்ணிக்கிறீங்க, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதத்தால் நிரப்ப முடியாக நான் செபிக்கிறேன்ப்பா. கிருபை தாங்கட்டும். இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய சகல காரியங்களையும் என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின் பிரகாரமாய் அற்புதங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களாக இருக்கட்டும், மற்ற தேவைகளாக இருக்கட்டும், அனைத்திலையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்போ யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அத்தனை ஜனங்களுக்கும் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் அப்பா நீர் செய்வீராக. ஆண்டவரே நாம் மகிமைப்படுவதாக. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கவலைப்படாதீங்க, ஆண்டவருடைய தலையெழுத்துங்க. உங்களை என்னை அவர் ஆசீர்வதிச்சு ஆகணும். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் நம்ம வெட்கப்பட்டே போக மாட்டோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். காட் பிளஸ் யூ.